ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். தீபாவளி வரப்போகுது. எல்லாரும் தீபாவளிக்கான ஸ்வீட் கார ரெசிபீஸ் எல்லாம் அப்லோடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் எல்லாரோட சேனல்லையும் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபி ஆந்திரா முறுக்கு வீட்டிலையே ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த ஆந்திரா கார முறுக்கு செய்கிறதுக்கு உருட்டு பருப்பு 1.25 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் கிராம் கணக்கில் எடுக்கிறதா இருந்தால் 350 கிராம்லேருந்து 400 கிராம் வரை எடுத்துக்கோங்க. எடுத்த உருட்டு பருப்பை குக்கரில் சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசிக்கிறேன். எந்த கப்புக்கு உருட்டு பருப்பு எடுத்தோமோ அதே கப்பு யூஸ் பண்ணி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த கப்பில் 1 கப் உருட்டு பருப்பு எடுத்தேன். அதுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சுக்கோங்க. இப்போ 4 விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் நல்லா போயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உருட்டு பருப்பு நல்லா வெந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். பாருங்க, மாவு பதத்துக்கு நல்லா மசியுது. இதை அப்படியே ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்ச உருட்டு பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. மையாக அரைச்ச உருட்டு பருப்பை தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூடவே 3 கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். பச்சரிசி மாவு கடையில் வாங்கினது தான். அரிசி மாவு, நம்ம அரைச்ச உருட்டு பருப்பு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முறுக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகத்தை தூவி சேர்த்துக்கோங்க. சீரகம் எல்லா பக்கமும் போகிற மாதிரி ஒன்று போல் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்க போகிறோம். தேவைப்பட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சு சேர்த்துக்கோங்க. ரொம்ப லூஸாகவும் ஆயிடக்கூடாது, மாவு ரொம்ப டைட்டாகவும் ஆயிடக்கூடாது. மாவை ஒன்று போல் பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் சூடான உருக்குன நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெய் இல்லாதவங்க முறுக்கு சுடுறதுக்கு எண்ணெய் காய வச்சுருப்போம்ல, அதிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் சூடாக சேர்த்துக்கோங்க. நெய் எல்லா பக்கமும் போகிற மாதிரி ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி சூடான நெய் எண்ணெய் சேர்க்கறதுனால முறுக்கு நல்லா மொறுன்னு வரும், டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முறுக்கு குழலில் சேர்த்துக்கலாம். ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு முறுக்காக புழிஞ்சிக்கலாம். இந்த முறுக்கு மாவு எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. அப்போ தான் முறுக்கு மாவு நமக்கு நல்லா வெண்ணெய் பதத்துக்கு கிடைக்கும். வெண்ணெய் பதத்துக்கு கிடைக்கிறதுனால இதை மாதிரி நமக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். முறுக்கு மாவு கையாலேயே நம்ம எடுத்தும் போட்டுறலாம். ஆல்ரெடி நான் முறுக்கு சுடுறதுக்காக எண்ணெய் நல்லா காய வச்சுட்டேன். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு முறுக்காக சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆனதும் நல்லா வெந்ததும் மறுபக்கம் மெதுவாக திருப்பி போடுங்க. இந்த முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் பொரியிறது அடங்கிருச்சுன்னா முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். முறுக்கை வெளியே எடுத்துடணும்னு அர்த்தம். இப்போ முறுக்கை வெளியே எடுத்துடலாம். நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கடையில் கிடைக்கக்கூடிய தேங்காய் பால் முறுக்கு போலவே நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா மொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஆந்திரா ஸ்டைல் இந்த முறுக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு.
2 இன்க்ரீடியன்ட்ஸ் உருட்டு பருப்பு அரிசி மாவு 2 வச்சு சூப்பரான மொறுமொறு முறுக்கு ரெடி பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.